மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கின்ற வேலையை அதிமுக காரர்கள் செய்திருக்கிறார்கள். பாஜகவை தவிர்த்து வேற யார் வந்தாங்க அப்படின்னா அதிமுக கட்சிக்காரர்களால் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து ஆள் வைத்து காசு கொடுத்து கூட்டிட்டு வரப்பட்ட கூட்டமாக ஒரு பெரிய கூட்டம் உள்ள இறக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படின்றது கண்ணு முன்னாடி தெரியும். 1949 1967 வரைக்கும் திமுக பண்ண வேலை இருக்குல்ல, அந்த வேலையில 0.5% கூட அல்லது 0.1% கூட விஜயால் தமிழ்நாட்டில் செய்து காட்ட முடியாது. ஏன்னா மமிதா பைஜு ஒரு கூட்டத்தில் பேசுறாங்க. அந்த கூட்டத்தில் விஜய்ட்டு நீங்க பேசுறீங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா கரெக்டாக பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு குண்டை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அண்ணன்ட்ட கேட்டேன், பார்ப்போம் எலெக்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அப்போ இன்னும் உங்களுக்கு அதே ஆசை இருக்கிறது. அப்போது உங்களுடைய கோல் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். மாவட்ட நிர்வாகத்தையே இப்போ வரைக்கும் அவங்களால முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை. மாவட்ட நிர்வாகத்தையே முழுமையாக நிறைவு செய்ய முடியாதவர்கள் எப்படி ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க? அப்போ இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற தாட் எங்கிருந்து வருது அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட் வாசலில் கூடனா ஒரு 1000 பேரை வச்சு அந்த தாட் ப்ராசஸ் வருது. எந்த ஆதாரமும் கிடையாது. 1.5 கோடி பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, 1.5 கோடி பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, எங்கிட்ட இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஏன் 15 கோடி 20 கோடின்னு சொல்லிட்டு போங்களேன். அண்ணாமலை இந்துக்கள் 120 கோடின்னு அடிச்சு விட்டார்ல, அந்த மாதிரி இவங்களும் அடிச்சு விட்டு போக வேண்டியதானே. பேசிக் ஓட் பேங்க்ன்றது நிர்வாகிகள் தானே. அதிமுகவும் திமுகவும் எப்படிங்க 30% வாக்கு வங்கியை தக்க வைக்கிறாங்க? அந்த 30% எங்கிருந்து வந்தது? அந்த 30% தான் அவங்களுடைய நிர்வாக பலம். அதுதான் பேசிக் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? இதை எதை வச்சுக்கிட்டு நீங்க போட்டியிட வந்திருக்கீங்க? பெரியாரை பற்றி பேசினா வாயை மூடிட்டு இருப்போம். அங்கே முருகன் மாநாட்டில் பெரியாரை அண்ணாவை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, திராவிடத்தை வேட்டையாட வந்தேன்னு சொல்றாங்க, வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிற. பரந்தூருக்கு போராட்டம் பண்ண வர்றேன்னு சொல்ற, ஒரு தடவை வேடிக்கை பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போவே இல்லை அந்த பக்கத்து. நான் நடத்துவேங்க இப்படி ஒரு கட்சி, யாருனாலும் நடத்தலாம். ஒரு லெட்டர் பேடு கட்சி நடத்துறதுன்றது ரொம்ப சாதாரண காரியம். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு, அதில் மிகப்பெரிய அளவுக்கு இந்துக்கள் எழுச்சி ஏற்பட்டிருக்கு. 5 லட்சம் அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. இது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்லாம் அண்ணாமலை பேசினார். இந்த மாநாட்டின் மூலமாக பாஜக ஆதாயம் அடைந்ததோ இல்லையோ, அதிமுக பெரிய விமர்சனங்களை சந்திக்குது. குறிப்பாக பெரியார், அண்ணா குறித்தான விமர்சனங்கள் அதிமுகவை ஒரு பெரிய பின்னடைவுக்கு தள்ளியிருக்கு. இதில் அதிமுக பாஜகவை கழட்டிவிட்டு தாவைக்காவோடு கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த மாநாடு அதிமுகவுடைய நிலைப்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பல்வேறு வகையான பார்வைகள் இதன் மீது அனுமானிக்கப்படுது. முதல்ல இந்த மாநாட்டில் 5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது அப்பட்டமான பொய். ஏன்னா நம்முடைய சக ஊடகவியலாளர்களான ட்ரைப்ஸ்லேருந்து அரவிந்தும், அரண்சையிலேருந்து சதீஷும் நேரில் போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் எத்தனை பேர் அப்படின்றத கணக்கு பண்ணும்போது அதிகபட்சம் 70,000 பேர் தான் உட்காரவே முடியும். 40,000 பேர்கிட்ட தான் வந்திருக்கிறாங்க. பல கேலரிஸ் காலியாக தான் இருந்திருக்கு அப்படின்றது நேரில் பார்த்த சாட்சிகள், வீடியோ ஃபுட்டேஜஸே நம்மகிட்ட இருக்குது, எவ்வளோ கேலரிஸ் காலியாக இருந்தது. அதிலேயே ஒருத்தர் 5 லட்சம்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் 3 லட்சம் சொல்கிறாங்க, ஒருத்தர் 7 லட்சம் சொல்கிறாங்க. அதில் நம்ம பேராசிரியர் ராமசீனிவாசன் 3 லட்சம் அப்படின்னு கணக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்கள்ட்டே ஒரு கருத்தொற்றுமை இல்லை, எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க அப்படின்றது குறித்து. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த மாநாடு அப்படின்றது ஒரு பெரிய ஃபெயிலியராக மாறி இருக்கு அவங்களுக்கு. அவங்க நினைத்த அந்த மத வெறியை ஊட்டுகின்ற அந்த வேலையை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஏற்கனவே யாரெல்லாம் வெறியோடு இருந்தானோ அவன் தான் இன்னமும் வெறியோட சுற்றிட்டு இருக்கிறானே தவிர புதிதாக வெறியூட்டுகின்ற வேலையும் அதில் செய்ய முடியல. காரணம், சாமி கும்பிட தான் நாங்கள் வந்தோம், இந்த மாநாடுனா எங்களுக்கு எதுவும் தெரியாதே அப்படின்ற அளவு தான் மக்களுடைய பார்வை இருக்குது. இதில் அதிமுகவை சேர்ந்த செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு மேடையில் இருக்கும் பொழுதே வீடியோ ஒன்று ஒளிபரப்பாகிறது. அந்த வீடியோவை பார்த்துவிட்டு அமைதியாக எழுந்து வந்துட்டு அன்னைக்கு நைட்டே கடுமையான விமர்சனமானதற்கு பிறகு மறுநாள் ராஜேந்திர பாலாஜி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, இருந்தாலும் அதை தவிர்த்திருக்கலாம்னு. அதுக்கு அடுத்த நாள் எஸ்பி வேலுமணி வேறு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ இதில் அதிமுக உண்மையிலேயே அண்ணா பற்றிய விமர்சனத்திற்கோ அல்லது பெரியார் பற்றிய விமர்சனத்திற்கோ உடனடியாக எதிர்வினை அப்படின்னா உடனடியாக இதற்கு மேல் கூட்டணி தொடராதுன்னு சொல்லியிருக்கோம். அது எப்படி பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட நாங்களும் பெரியாரிய கொள்கைகளை நேரெதிராக நிற்கக்கூடிய அவர்களும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியும்? அதுவும் குறிப்பாக பெரியாரை நேரடியாக விமர்சனம் பண்ணும்போது. இப்போ இதுக்கு முன்னாடி பாஜக அதிமுகவுடையோ அல்லது பாஜக திமுகவுடையோ 1999, 98, 99 காலகட்டங்களில் கூட்டணி வைத்திருந்த போது, 98 ஜெயலலிதா இருக்கிறாங்க, 99 திமுக கூட்டணி வைக்கிறது. இப்போ இந்த கூட்டணி எல்லாம் இருந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் என்ன இருந்தது அப்படின்னா, ரொம்ப பர்டிகுலராக
தமிழ்நாட்டினுடைய திராவிட உணர்வுகளுக்கு எதிராக அவர்கள் நேரடியாக மேடையில் பேச மாட்டார்கள். இது வந்து டைரக்டான டீலிங்காக இருக்கும். அதை தாண்டி ஒன்றிய அளவில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் இப்போ இருந்தது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. வாஜ்பாயும் எதை செய்யக்கூடாது என்று இவர்கள் கோரிக்கை வைத்தார்களோ அதை செய்ய மறுத்தார். அப்படி தான் இருந்தது. இதே அப்படியே இங்கே இப்போ இருக்கக்கூடிய அதிமுக அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே கூட்டணி எதனால் கலைக்கப்பட்டது அப்படின்றதுக்கு வெளியில் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அண்ணா மீதான விமர்சனம், ஜெயலலிதா மீதான விமர்சனம் அப்படின்றது. ஆனால் உள்ளுக்குள் இருந்த காரணம் வந்து தன்னுடைய சொந்த சாதியை சேர்ந்த ஒருத்தர், தன்னோட ஜூனியரான ஒருத்தர் தனக்கு நிகரான பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு தன்னோட நெகோசியேட் பண்ணுறதை வந்து எடப்பாடி விரும்பலை அப்படின்றது தான் அப்போ இருந்தது. அதனால தான் தலைமையை மாற்றியதற்கு பிறகு இப்போது கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா மீதான விமர்சனம் தான் காரணம் அப்படின்னா, விமர்சித்தது அண்ணாமலை என்கின்ற தனிநபரா பாரதிய ஜனதா கட்சியா அப்படின்றது குறித்து இப்போ வரைக்கும் அவங்க தெரிவிக்கலை, வெளிப்படையாக பேசலை. அப்போ அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து தான். அந்த கருத்தை இப்போ அவங்க பின்வாங்கி இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அப்படியே பேசி இருக்கிறார்கள். இப்போவும் வந்து இவங்க வந்து கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கொள்கை வேற என்ன கூட்டணி வேற? மோகன் பகவத் வர்றாருன்னு தெரிஞ்சதுனால தான் நீ மோகன் பகவத்துக்கு கொடுக்கறதுக்கு முருகன் சிலையை வாங்கிட்டே போறீங்க. எஸ்பி வேலுமணி நான் போன கூட்டத்துக்கு மோகன் பகவத் வந்திருந்தார் அப்படின்னா, நீங்கள் எதுக்கு மோகன் பகவத்துக்கு சால்வை போட்டுறீங்க? நீங்கள் எதுக்கு மோகன் பகவத்துக்கு முருகன் சிலையை பரிசீலிக்கிறீங்க? இது தேவையில்லையே. அப்போது தெரிந்து எல்லாத்தையும் செய்துட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் கொள்கை வேற கூட்டணி வேற, அது எப்படி கொள்கை வேறாகவும் கூட்டணி வேறாகவும் இருக்க முடியும்? இல்லை, திமுக இதற்கு முன்பு கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு வச்சிருக்காங்க. இப்போ அதிமுகவும் அதே நிலைப்பாடை எடுக்கிறாங்க. அது தெரியாம ஒரு விமர்சனம் வந்துருச்சு, நாங்கள் அதை தவிர்த்திருக்கலாம், கண்டிக்கிறாங்க. இதை தாண்டி அதிமுக வேற அதுல கசப்பான அனுபவங்கள் இருந்தது இல்லை. இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்தது, அந்த கூட்டணியில் ஜெயலலிதாவுக்கு பெருசெல்லாம் கசப்பான அனுபவங்கள் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, திமுக அரசை கலைக்க சொல்லுகிறார், அதை கலைக்க முடியாது அப்படின்னு வாஜ்பாய் முடிவெடுக்கிறார். ஆதரவு வாபஸ் வாங்குறாங்க, கலைஞ்சிருது. ஓப்பனாக ஜெயலலிதாவே சொன்னது, திமுக கூட்டணியில் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த கூட்டணியில் வந்து எந்த இடத்துல வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமை மீறி போவதாக தெரிகிறதோ உடனடியாக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி டீலை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அது குறிப்பாக கலைஞர் இருந்தபோதே 2014 இருக்கட்டும் 2016 இருக்கட்டும், எந்த காலகட்டத்திலும் கூட்டணிக்கான டீல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் நடக்கவில்லை அப்படின்றது. அப்போது கடந்த காலத்தில் இவர்களை நம்பி கசப்பான அனுபவங்களை பெற்ற ஒரு பாஸ்ட் இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி தான் இந்த கூட்டணியை வைக்கிறோம் அப்படின்னா, யூ நோ தம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால தான். அது மட்டும் இல்லை, அந்த கூட்டணிக்கு அந்த மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கின்ற வேலையை அதிமுக காரர்கள் செய்திருக்கிறார்கள். உள்ளூர்ல இருந்து பாஜகவை தவிர்த்து வேற யார் வந்தாங்க அப்படின்னா, அதிமுக கட்சிக்காரர்களால் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து ஆள் வைத்து காசு கொடுத்து கூட்டிட்டு வரப்பட்ட கூட்டமாக ஒரு பெரிய கூட்டம் உள்ள இறக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படின்றது கண்ணு முன்னாடி தெரியுது. இப்போ இதுல வந்து அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படின்றதுல இப்போ வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, கொள்கை வேற கூட்டணி வேற, நாங்கள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. சரி, ஏற்றுக்க முடியாதுன்னா என்ன செய்ய போறீங்க? 2023 என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே போல நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தானே வேலுமணி சொல்றாரு. எடுங்க, எப்போ எடுப்பீங்க? நேரடியாக சொல்லி கண்டிக்கிறாருல்ல. கண்டிச்சது என்ன பிரயோஜனம்? கூட்டணியில் இருக்கிறவங்கள இருந்தாலும் பதவிசா நடந்துங்க, பார்த்து நடந்துங்க அப்படின்னா அப்படி என்ன செய்து? அப்போ அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை அப்படிதானே அர்த்தம். பெரிய குற்றம் ஒன்றும் செய்யவில்லை, பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவில் தானே இருக்கிறாங்க. பெரியாரை தானே திட்டினாங்க, அண்ணாவை தானே திட்டினாங்க. ஜெயலலிதாவை திட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஜெயலலிதாவை திட்டாங்கன்னா வெளியே வந்துடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களா? ஜெயலலிதாவை நீ அசிங்கமாக திட்டு, அப்போ தான் நான் வெளியே வருவேன்னு வெயிட் பண்ணுறாங்களா? தெரியல. வெளியே வாங்க, அப்போ உடனடியாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் வசமாக சிக்கி இருக்கிறார்கள். பெரிய பெரிய வழக்குகள் இவர்களுக்கு பின்னால் மூட்டை கட்டப்பட்டிருக்கின்றன. எஸ்பி வேலுமணி மீதான டிவிஎஸ்சி ரெய்டாக இருக்கட்டும், அல்லது அதன் மீது ஒன்றிய அரசு கை வைத்திருப்பதாக இருக்கு, ஐடி ரெய்டாக இருக்கட்டும், அல்லது சேலம் இளங்கோவன் வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டாக இருக்கட்டும், அல்லது எடப்பாடியினுடைய சம்பந்தி வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டாக இருக்கட்டும், எடப்பாடியினுடைய மகன் தொடர்பான இடங்களில் நடத்தப்பட்ட மிதுன் சக்கரவர்த்தி தொடர்பான ரெய்டுகளாக இருக்கட்டும், இவ்வளவு ரெய்டுகளும் இவர்களுக்கு பின்னால் மூட்டை கட்டி இருக்குல்ல. இந்த மூட்டைகளிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியாது. அதனால தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதே. உண்மையிலேயே அதிமுகவுக்கு மான மரியாதை, சூடு சொரணை அல்லது வந்து சுயமரியாதை உணர்வு இருந்திருந்தால் கூட்டணி அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை அலுவலகத்தில் வைத்து வெளியிட்டிருக்க வேண்டும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வந்து ஸ்டார் ஹோட்டலில் போய் மீட்டிங் போட்டு கையெழுத்து போடுறது, பாமக மட்டும்தான். இப்போ பாமகவே பெரிய பஞ்சாயத்தில் இருக்குது.
அதிமுக பாஜகவோடு கூட்டணி முடிவு செய்வதற்கு எதற்காக ஸ்டார் ஹோட்டலுக்கு போக வேண்டியது இருக்குது? அமித்ஷா உங்கள் கட்சி ஆஃபீஸுக்கு வர சொல்லி நீங்களே அறிவிச்சிருக்கணும். நீங்கள் தானே அமித்ஷாவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி பேசியிருக்கணும். மாறா அமித்ஷா உங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டுக்கே வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அவர்களுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. அதனால் இவர்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை. ரெண்டாவது, விஜயோடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தை அப்படின்றது, அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது விஜய் வந்து எந்த எல்லைக்கு போய் நிறுத்தும் அப்படின்றது விஜய்க்கு நன்றாக தெரியும். விஜய் ஆதரிக்கிறேன், விஜய் எதிர்க்கிறேன்றது ரெண்டாவது. அப்படி ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய வெற்றி அப்படின்றத அவங்க நோக்கமாக வைக்கிறார்கள்னா சந்திக்கின்ற முதல் தேர்தலிலேயே கூட்டணி என்று வந்துவிட்டால் அதற்கு பிறகு அவர்களுக்கு தனித்து பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அதிமுகவோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்றதற்கு பிறகு அதிமுக அந்த கூட்டணி கட்சியை என்ன செய்யும் என்பதற்கு ஒரு கடந்த கால வரலாறு இருக்குது. உதாரணத்திற்கு இப்போ தேமுதிக எடுத்துங்க. தேமுதிக ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி அந்தஸ்தை தேமுதிக பெறுகிறது. ஜெயலலிதா என்ன செய்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கிருந்து 11 எம்எல்ஏக்களை வந்து தன்னுடைய கட்சி பக்கம் இழுத்துக்கொள்கிறார். இப்போ ஜெயலலிதாவும் விஜயகாந்துக்கும் சண்டை நடந்துச்சு. என்ன சண்டை நடந்துச்சு? நீ முடிஞ்சா அவங்கள கட்சியை விட்டு நீக்கு அப்படின்னு ஜெயலலிதா வந்து விஜயகாந்துக்கும், நீ முடிஞ்சா அவங்கள சட்டமன்றத்தை விட்டு டிஸ்மிஸ் பண்ணு கட்சி தாவலுக்காக அப்படின்னு ஜெயலலிதா விஜயகாந்துக்கும் சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் அந்த 11 பேர் என்ன ஆனாங்கன்னா அதிமுகவுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாஃபா பாண்டியராஜன் என்ன ஆனாரு, அலெக்ஸ் பாண்டியன் என்ன ஆனாரு, அலெக்ஸ் பாண்டியன் தானே அவர் பேர், படத்தில் தான் அது வந்துச்சு, அருண் பாண்டியன், படத்தில் தான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அருண் பாண்டியன் என்ன ஆனாரு? இப்படி ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்போ இதே நிலைமை தான் இவருக்கும் ஏற்படும், விஜய்க்கும் ஏற்படும். இதில் வந்து கூட்டணி ஆட்சி இது போன்ற பல உருட்டுக்களை இவர்கள் பேசிக்கொண்டாலும் கூட அதற்கான விஜய் வளருவதற்கான சாத்தியம் இல்லாமல் போய்விடும். அதையும் விஜய் தெரிந்து வைத்திருக்கிறார். ஏன்னா மமிதா பைஜு வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தில் விஜய்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்கும்போது அந்த அம்மா கரெக்டாக பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு குண்டை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அண்ணன்ட்ட கேட்டேன், பார்ப்போம் எலெக்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அப்போ இன்னும் உங்களுக்கு அதே ஆசை இருக்கிறது. அப்போது உங்களுடைய கோல் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். இது ஃபெயிலியர் ஆனால் உங்களுக்கு வேறு ரூட் வச்சுருக்கீங்க. அரசியல் அப்படின்றது இப்படி எஸ்கேப் ரூட்டோட வர்றது கிடையாது. அரசியல் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நான் வேறு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்றதுக்கு இல்லை அரசியல். இப்போ அந்த ட்ரெய்லர் வருது, ஜனநாயகன் படத்தோட டீசராக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது தலைவர் என்பவர் வந்து அவருடைய இலக்குகளுக்காக பயணிப்பவர் அல்ல, மக்களுக்காக எழுந்து வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்படி மக்களுக்காக என்ன எழுந்து வந்தீங்க அப்படின்னு கேள்வி வந்ததுக்கு பிறகுதான் இப்போ ஆகஸ்ட் மாதம் சுற்றுப்பயணம் அறிவிச்சிருக்கிறார். விமர்சனத்தை உடைக்கிறார்ல, இது வரைக்கும் வெளியே வரல, களத்துக்கு வரல அப்படின்னு எத்தனை வருஷம். அதான் தன்னுடைய ஷூட்டிங் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இப்போ படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் வந்ததற்கு பிறகு சுற்றுப்பயண அறிவிப்பு, சுற்றுப்பயணம் முடிந்ததற்கு பிறகு டீசர், அடுத்து 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம், அடுத்து படம். அப்போ இது ரஜினிகாந்த் டெம்ப்ளேட் இல்லையா? அப்போ ரஜினிக்கு பாஜக என்ன டீல் ஸ்ட்ரைக் பண்ணுச்சோ அதே டீல் தான் விஜய்க்கும் வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் வருது. அதனால தான் அவர் படத்தில் நடிக்கிற ஆசை இருக்குது அப்படின்றத தன்னுடைய சக நடிகையிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார். கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறத ஒட்டி இப்போ ஜூன் மாதம் வந்திருந்தாரு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து இவ்வளோ இதாக இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் வந்ததற்கு பிறகு இப்படி ஒரு இது, அதுக்கப்புறம் டீசர், அதுக்கப்புறம் ட்ரெய்லர், அதுக்கப்புறம் படம், இதுக்கு நடுவில் கேப் விட்டு சுற்றுப்பயணம் அப்படின்னு வைக்கும் பொழுது படத்துக்கும் அது ஒரு ப்ரொமோஷனாக மாறுகிறது. இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு இது வருது. இப்போ இதில் ரெண்டாவதாக ஒரு விமர்சனம் இருக்குது. கட்சி தரப்பிலிருந்து பல பேர் வந்து தாவேகா தரப்பில் பேசும் பொழுது, நீங்களே வேலை பார்க்க வரலை அப்படின்னா நாங்கள் மட்டும் எதுக்கு வேலை பார்க்கணும், நேனு மட்டும் என்ன இழிச்சு வாயிலுவா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்கள் பொங்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலையும் மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் அறிவிச்சாங்க அப்படின்னா கூடவே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து இவர் எப்படி மாவட்ட செயலாளர் ஆனார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின ஒரு கொடூரமான விஷயங்களை எல்லாம் வெளியே பகிர்றாங்க. இத்தனை லட்சம் டீல் பேசுகிறாங்க, எங்களை பார்க்கவே விட மாட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த தாவேக்கால வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த வைஷ்ணவின்ற பொண்ணு வந்து விஜயை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் தான் கட்சி இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த சோசியல் மீடியாவில் செல்வாக்கோடு இருக்கிறதுல வைஷ்ணவி ஒரு பொண்ணு. நீங்கள் சோசியல் மீடியா செல்வாக்கை வச்சு தான் இப்போ வரைக்கும் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு சேனல் இருக்கா, ஒரு வழி இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுக தலைவராக பார்க்கணும் அப்படின்னா அவரை திமுக தலைவராக சந்திக்கணும் அப்படின்னா அறிவாலயத்துக்கு போய் சந்திக்கலாம், அல்லது பொதுச் செயலாளராக சந்திக்கலாம், இல்லை பொதுச் செயலாளருக்கு வாய்ப்பு இல்லைனா பொருளாளரை சந்திக்கலாம், அல்லது துணை பொதுச் செயலாளரை சந்திக்கலாம். இப்படி ஒரு ரூட் இருக்குல்ல. இந்த தலைமை மட்டம் யாரையுமே நெருங்க விடாமல், புஷி ஆனந்தும் தன்னை பார்க்க விட மாட்டாரு, விஜய் யாராவது பார்க்க போனாலும் பார்க்க விட மாட்டாரு. கட்சியினுடைய பொருளாளர் விஜய்க்கு கூடவே இருந்து கூஜா தூக்கி கொண்டிருக்கிறாரே தவிர இவர்கள் 3 பேருக்கும் வேலை திட்டம் என்ற ஒன்றே இல்லாமல் வெறுமன சோசியல் மீடியா பப்ளிசிட்டியை மட்டும் நம்பி கட்சியை நடத்துகிறார்கள்ன்ற விமர்சனம் கடுமையாக வந்ததற்கு பிறகுதான் இந்த முடிவுகளை படத்தோட சேர்த்து எடுக்கிறாங்களே தவிர இந்த முடிவுகளுக்கு பின்னால அரசியல் கணக்குகள் அவர்கள் 1000 போட்டாலும் வடிவேலுக்கு கூடிய கூட்டம் போல விஜயை பார்க்கறதுக்கு கூட்டம். இப்போ தெருமுக்கில் விஜய் வந்து பேசுறாருன்னா
நம்ம தெருவில் இருந்து 10 பேர் போய் பார்க்க மாட்டாங்களா, 20 பேர் போய் பார்க்க மாட்டாங்களா? சாமி ஊர்வலம் வருங்க, ஊர்வலம் வரும்போது எல்லா சாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் தானே வெளியே நின்று சாமி ஊர்வலத்தை பார்க்குறாங்க. சாமி வருதுன்னு வேடிக்கை வைப்போங்க. அந்த மாதிரி வேடிக்கை பார்ப்பதற்கு போகிறாங்களே தவிர ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி பார்த்தா முருகன் மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க அப்படின்ற தகவல் வருது. அப்படி லட்சக்கணக்கான பேர் போயிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லையே. பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும்போது சாமி வேறங்க, ஜனநாயகம் வேறங்க, ஓட்டை சாமிக்கா போட போகிறோம், ஓட்டை கட்சிக்கு போட போகிறோம், கட்சி எதுன்னு பார்த்தா ஓட்டு போடுவோமே தவிர நாங்கள் சாமி முட்டோன்றதுக்காக பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு மதுரை மக்கள் பதிவு பண்ணுறாங்கல்ல. இந்த தமிழ்நாட்டு உணர்வு இருக்குல்ல, இது அவருக்கு ஒருபோதும் கை கொடுக்காது அப்படின்றது தான். இல்லை, அவ்வளோ எளிதாக விஜயை கடந்து போக முடியும். ஏன்னா கடந்த தேர்தலில் அதிமுக திமுக வாக்கு வித்தியாசம்ங்கிறது சொற்ப இலக்கம் தான். இப்போ விஜய் வரும்பொழுது இளைஞர்கள் அதிகமாக ஈர்க்கிறாரு, அவர் அந்த வாக்கு சதவீதத்தை பிரிச்சாருன்னா திமுகவுக்கு தானே ஒரு ஆபத்து. யாருடைய வாக்கை பிரிக்கிறாரு? திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை தானே பிரிப்பாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை தானே பிரிக்கிறாரு. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு தானே 2-3 முகாமா செதறுது. திமுகவுடைய வாக்குகளுமே பிரிப்பாரு தானே சொல்றாங்க. திமுக வாக்குகளை எப்படி பிரிப்பாரு? திமுக வாக்குகளை பிரிப்பது அப்படின்றது இப்போ திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, இப்படி பல கட்சிகள் சேர்ந்து அந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அவங்களுடைய ஒற்றை இலக்கு என்ன அப்படின்னா இந்த பாசிச அரசை வீழ்த்த வேண்டும், மோடி அரசை வீழ்த்த வேண்டும் அப்படின்றது. அந்த இலக்கோடு அவர்கள் பயணிக்கிறார்கள். இதில் திமுகவினுடைய வாக்கை சிதறடிப்பது அப்படின்ற இடத்துல அவர் எந்த ஓட்டை சிதறடிக்க போகிறார், யாருடைய ஓட்டை சிதறடிக்க போகிறார்? புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் ஓட்டை சிதறடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 மாவட்டங்கள்ன்றது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். திமுக மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திமுக 76 மாவட்டங்கள் வைத்திருக்கிறது. இந்த 76 மாவட்டங்களோடு சேர்த்து 30க்கும் மேற்பட்ட மாநகரங்கள் இருக்கிறது. இந்த 30க்கும் மேற்பட்ட மாநகரங்கள், இந்த மாவட்டங்கள், இது எல்லாவற்றிலும் திமுகவினுடைய எல்லா கிளை அமைப்புகளும் 26 கிளை அமைப்புகள் இருக்கிறது. ஒரு கிளை அமைப்புக்கு அதாவது 24 துணை அமைப்புகள். இந்த ஒவ்வொரு துணை அமைப்பிலும் கிட்டத்தட்ட 15லிருந்து 30 பேர் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும். இதுவே பல லட்சம். இப்போ இதில் இளைஞர் அணின்னு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தில் 76 யூனிட்டு, மாநகர நிர்வாகத்தில் 32 யூனிட்டு, அதுக்கு கீழே ஒன்றியம் அப்படின்றது பல்வேறு கிராமங்களுடைய தொகுப்பு. அந்த ஒன்றியத்துக்கு கீழே பேரூர் அப்படின்றது ஒரு பெரிய ஊராட்சி அப்படின்ற கணக்கு. அதற்கு கீழே கிளை அப்படின்றது குறைந்தபட்சம் 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு கிளை. அது 10,000ஆகவும் இருக்கலாம், 100 பேராகவும் இருக்கலாம். இப்படி கணக்கு பண்ணும்போது திமுகவில் இளைஞரணியில மட்டும் இந்த வருஷம் புதிதாக நிர்வாகிகளாக பதவி வழங்கப்பட்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே. அப்போ இந்த 3 லட்சம் பேர் யாரு? நிர்வாகிகளாக மட்டுமே 3 லட்சம் பேர் வராங்களே, இந்த 3 லட்சம் பேர் யாரு? இது போக பாக அளவில் அப்படின்னா பூத் லெவலில், ஒவ்வொரு பூத் லெவல்லையும் பிஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு பூத் லெவல் கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த பிஎல்சி அப்படின்றதுல இளைஞரணி நிர்வாகி ஒருத்தரை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, புதிய நிர்வாகி ஒருத்தரை இந்த நிர்வாக பட்டியலில் வராமல். அவங்க தமிழ்நாடு முழுக்க 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போது புதுசாக 5 லட்சம் பேருக்கு மேலே திமுக இளைஞர்கள், அதாவது 25லிருந்து 35 வயதுக்கு உட்பட்ட, 18லிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இவ்வளவு போஸ்டிங் வந்திருக்கிறாங்க. அப்போ இவன்லாம் யாரு? தாவேக்கால மட்டும்தான் இளைஞர்கள் இருக்கிறாங்களா? அப்போ இந்த இளைஞர்கள்லாம் யாரு? இவங்களை எங்கே போய் வைக்க போறீங்க? இவங்கெல்லாம் இஸ்ரேலிருந்து ஓடி வந்த யூத அகதிகளா அல்லது அமெரிக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களா? கிடையாது. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தானே. அப்போ விஜய்கிட்ட மட்டும்தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ இவ்வளவு சொன்னனே, இதில் ஏதாவது ஒரு அமைப்பு விஜயிடம் நேரடியாக எல்லா இடங்கள்லையும் இருக்கா? இப்போ இதை எல்லாமே, அதாவது மாவட்டம், மாநகரம், ஒன்றியம், நகரம்னா நகராட்சி, பேரூர் அப்படின்னா பெரிய ஊராட்சி, ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை, இவ்வளவு யூனிட் இருக்குல்ல. இப்போ ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட கிளை அமைப்புகள் இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் ஆவரேஜா ஒரு மாவட்டத்துக்கு 1000 கிளைகள் இருக்கிறது அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 76 திமுக மாவட்டங்களுக்கு கீழே 76,000த்திற்கும் மேற்பட்ட கிளை அமைப்புகள் இருக்கிறது. இந்த 76,000 கிளை அமைப்புகள்லையும் 15 பேர் குறைந்தபட்ச போஸ்டிங் அப்படின்னு ஒரு அமைப்புக்கு, அதாவது தலைமை கழகம் அப்படின்றது ஒரு அமைப்பு, இளைஞர் அணின்றது ஒரு அமைப்பு, மருத்துவர் அணி ஒரு அமைப்பு, பொறியாளர் அணி ஒரு அமைப்பு, விவசாயிகள் அணி ஒரு அமைப்பு, சுற்றுச்சூழல் அணி ஒரு அமைப்பு, மாற்றுத்திறனாளிகள் அணி ஒரு அமைப்பு, திருநர்கள் ஒரு அமைப்பு, இப்படி ஒவ்வொரு அமைப்பு இருக்குல்ல. இந்த ஒன்னொன்னையும் ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு துணை அமைப்புக்கும் 15 பேரும் போஸ்டிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்குல்ல, இந்த எண்ணிக்கையை காம்பீட் பண்ணுறதுக்கு அதிமுக ஒரு பக்கம் இருக்கிறது, தாவேகா ஒரு பக்கம் வருது. தாவேகாட்ட இந்த இதில் ஏதாவது ஒரு துணை அமைப்புக்கு எல்லா கிளைகள்லையும் போஸ்டிங் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிறதா? மாவட்ட நிர்வாகத்தையே இப்போ வரைக்கும் அவங்களால முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை.
மாவட்ட நிர்வாகத்தையே முழுமையாக நிறைவு செய்ய முடியாதவர்கள் எப்படி ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க? அப்போ இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற தாட் எங்கிருந்து வருது அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட் வாசலில் கூடனா ஒரு 1000 பேரை வச்சு அந்த தாட் ப்ராசஸ் வருது. ஏர்போர்ட் வாசலில் 1000 பேர் வந்து நின்னாங்களே, அந்த 1000 பேர் அப்படின்றவங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய கணக்கா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் போனாலும் இதே ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிற்கிறாங்க, ஸ்டாலின் போனாலும் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. இப்போ இப்படி கேட்குறேன், விஜய் வர்றாரு, விஜய் வரும்போது 1000 பேர் வந்து ஒரு 35 வயசு 40 வயசுக்காரங்க வந்து நிற்கிறாங்க. அதில் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட யாருமே இல்லை, 50 வயசுக்கு மேற்பட்ட யாருமே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 50 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவு விஜய்க்கு யாருமே கிடையாது, 0 அப்படின்னு கணக்கா? அப்போ இளைஞர்கள் ஆதரவு அப்படின்றத வெறுமன சோசியல் மீடியா ப்ரொஜெக்ஷனை வச்சு திட்டமிட்டு உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அவர் நடிகர் அப்படின்றதால ஒரு ப்ரீஜுடிஸ் நம்மளுக்கு இருக்கு, நடிகருக்கு வந்து இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான நம்பிக்கையின் அடிப்படையில் இது நம்பப்படுகிறதே தவிர உண்மை அப்படி இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். ஒன்றும் இல்லை. இப்போ திமுக வந்து 2021 ஒரு போஸ்டிங் அறிவிச்சாங்க. முரசொலியில் வந்து இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து 10,000 நிர்வாகிகள் இளைஞரணியில் புதிய பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10,000 பேருக்காக சிறப்பாக முரசொலி காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காப்பி ஒன்று அடித்து அந்த 10,000 பேருக்கும் மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அவ்வளோ பேர் சேர்ந்து போய் அந்த 10,000 பேர் வீட்டுக்கும் அந்த புக்லெட்டை கொண்டு போய் கொடுப்பாங்க. புக்லெட் அப்படின்றது வந்து ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட 70 பக்கம் இருக்கும், ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த புக்லெட்டை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்கல்ல, இத்தனை பேர் போயிருக்கிறாங்கல்ல, இப்படி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா? எந்த ஆதாரமும் கிடையாது. 1.5 கோடி பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, எங்கிட்ட இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஏன் 15 கோடி 20 கோடின்னு சொல்லிட்டு போங்களேன். அண்ணாமலை வந்து இந்துக்கள் 120 கோடின்னு அடிச்சு விட்டார்ல, அந்த மாதிரி இவங்களும் அடிச்சு விட்டு போக வேண்டியதானே? அப்படி கணக்கு சொல்லுகிறேன்ற பேரில் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒன்றுதான் இளைஞர்கள் வாக்கு அவருக்கு இருக்கிறது அப்படின்ற அந்த மூட நம்பிக்கை. ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் காங்கிரஸில் வந்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் அமைப்புக்கு தலைவர், பொதுச் செயலாளர் பதவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாநில செயலாளராக 10க்கும் மேற்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் இளைஞரணி இருக்குல்ல, அதுலேயும் புதிதாக 20,000 பேருக்கு மேலே போஸ்டிங் போட்டிருக்கிறாங்கல்ல, அவங்களாம் யார்? இளைஞர்களுடையதா? நாளைக்கு சாக போகிற கிழவர்களா? அப்போ இவங்கள்ட்ட இளைஞர்கள் இல்லைன்றதை எப்படி டிசைட் பண்ணுறீங்க? 234 தொகுதியிலையும் திமுக இன்றைக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து தெருமுனை கூட்டம் வந்து எந்த அளவில் நடக்கும் அப்படின்னா வார்டு வைஸா, அதாவது குறைந்தபட்சம் வந்து கிளைக்கழக வாரியாக இந்த இது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவ்வளவு கூட்டம் நடத்துகிற அளவுக்கு திமுக திராணியோட இருக்கிறது. அது வெறுமன ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லை, ஆட்சியே இல்லைனாலும் இந்த கூட்டத்தை அவங்களால நடத்தக்கூடிய அளவு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்கல்ல, இது எதுவாவது விஜயிடம் இருக்கிறதா? அப்புறம் உதயநிதிக்கு காம்படிட்டராக விஜய் வந்துட்டாரு, திமுக காம்படிட்டராக திமுகவினுடைய மொத்த அமைப்பு, அதாவது 26 அமைப்புகளில் ஒரு அமைப்பு இளைஞரணி. அந்த இளைஞரணியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள் பலம் கூட விஜயினுடைய கட்சியிடம் இல்லை. பிறகு எப்படி ஓட்டு தேரும்? பேசிக் ஓட் பேங்க்ன்றது நிர்வாகிகள் தானே. அதிமுகவும் திமுகவும் எப்படிங்க 30% வாக்கு வங்கியை தக்க வைக்கிறாங்க? அந்த 30% எங்கிருந்து வந்தது? அந்த 30% தான் அவங்களுடைய நிர்வாக பலம். அதுதான் பேசிக் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? இதை எதை வச்சுக்கிட்டு நீங்க போட்டியிட வந்திருக்கீங்க? பெரியாரை பற்றி பேசினா வாயை மூடிட்டு இருப்போம். அங்கே முருகன் மாநாட்டில் வந்து பெரியாரை அண்ணாவை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, திராவிடத்தை வேட்டையாட வந்தேன்னு சொல்கிறாங்க, வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிற. அல்லது பரந்தூருக்கு போராட்டம் பண்ண வர்றேன்னு சொல்கிற, ஒரு தடவை வேடிக்கை பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போவே இல்லை அந்த பக்கத்து. சரி, அரசு ஊழியர்கள் போராட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த போற அப்படின்னா ஒரே ஒரு அறிக்கை, நான் நடத்துவேங்க இப்படி ஒரு கட்சி, யாருனாலும் நடத்தலாம். ஒரு லெட்டர் பேடு கட்சி நடத்துறதுன்றது ரொம்ப சாதாரண காரியம். ஒரு நடிகர் என்கின்ற காரணத்தால் ஒரு ஊடக வெளிச்சம் அவருக்கு கிடைக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர் ஒரு மீடியா பப்ளிசிட்டி ஸ்டண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரே தவிர அவரிடம் நிர்வாக பலம் என்று எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட முறையில் விஜய் என்ன அளவுக்கு அரசியல் மயப்பட்டிருக்கிறார், மக்களை அரசியல் படுத்துகின்ற வகையில் ஏதாவது கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறாரா? ஒன்றும் இல்லை. ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவர்களுடைய முதன்மையான நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக மக்களை பயிற்றுவிக்க வேண்டும். எப்படி பயிற்றுவிக்க வேண்டும்? போராட்டம் நடத்துவதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த போராட்டத்தில் மக்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். 1949 1967 வரைக்கும் திமுக பண்ண வேலை இருக்குல்ல, அந்த வேலையில் 0.5% கூட அல்லது 0.1% கூட விஜயால் தமிழ்நாட்டில் செய்து காட்ட முடியாது. நீட்டுக்கு எதிராக பேசுகிறோம், நீட்டுக்கு எதிராக என்ன விழிப்புணர்வை விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார்?
அல்லது மாநில அரசுக்கு எதிராகவாவது என்ன விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார்? என்ன செய்தால் தீர்வு கிடைக்கும் அப்படின்ற தீர்வை முன் வச்சிருக்கிறாரா? தீர்வை முன்வைக்காத எந்த கட்சியையும் தமிழ்நாட்டு தமிழர்கள் ஆதரித்ததாக வரலாறே இல்லை. தீர்வை முன்வைப்பவர்களுக்குத்தான் ஆதரவு. அப்படி தீர்வை முன்வைக்கின்றவராக விஜய் ஒரு காலத்திலும் வெளிப்படவில்லை. இனிமேலும் அவர் செயல்பட மாட்டார். ஏனென்றால் அவர் உம்முன்னு கம்முன்னு இருந்து ஜம்முன்னு வாழணும்னு ஆசைப்படுறாரு. பனையூர் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே அவர் விரும்பாத நபர். அவர் நடத்த போற இந்த 100 முகாம் நடத்த போறாரு இல்லையா, கூட்டங்கள், அதுல தெரியும் உண்மையான பவுசு என்னன்றது. அப்ப என்ன பண்ணுவானுங்கன்னு நான் சொல்றேன். சுத்தி வேடிக்கை பார்க்க வந்தவங்களை பூரா தொண்டர்களாக கணக்கு காட்டுவார்கள். ஒன்றும் இல்லைங்க, விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா திமுக காரன் அதிமுக காரன் எல்லாரும் போவாங்க. ஏன்னா அவன் பர்சனலாக விஜயகாந்த் ரசிகராக இருப்பார். ஆனால் கட்சியாக அவன் திமுக காரனா அதிமுக காரனா இருப்பான். விஜயகாந்த் வேடிக்கை பார்க்க போகிறாங்க, 200 பேர் கூட்டிட்டாங்க, இந்த வார்டில் விஜயகாந்துக்கு 200 ஓட்டு அப்படி சொல்லிட முடியுமா? அந்த வார்டில் விஜயகாந்த் ஒரு ஓட்டு கூட வாங்காமல் இருப்பார். அப்போ அரசியல் என்பது மக்களை பயிற்றுவிப்பதிலிருந்து, மக்களிடம் நம்பிக்கையை சம்பாதிப்பதிலிருந்து வருவது. இது எதையுமே செய்யாதவராக விஜய் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, இது எதையுமே செய்யாத கட்சியாக அதிமுகவும் மாறிட்டு இருக்கு. அதிமுக சமீபத்தில் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அல்லது பிரச்சாரத்திற்காக செய்த நடவடிக்கை என்ன? இப்போ இன்றைக்கு திமுக ஒரு முயற்சியை தொடங்குறாங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பகுதி வாரியாக தொண்டர்களை சந்திப்பதற்காக இப்போ முதலமைச்சர் ஒரு பக்கம் போறாரு, எல்லா பேரும் ஒவ்வொரு பக்கம் போறாங்க. போய் என்ன பண்றாங்க, நாம என்ன செய்யணும் அப்படின்றத மக்களுக்கு விளக்குறாங்க. அவங்களுடைய கொள்கைகள் என்னன்றதை மக்களுக்கு விளக்குறாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் மாதிரியான ஒன்றை விஜயால நடத்த முடியுமானா நடத்த முடியாது. ஏன்னா இந்த நிர்வாக கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த அவுட்ரீச்சை நடத்த முடியும். இல்லைன்னா நீங்கள் சாம்பிள் சர்வே எடுக்கின்ற ஒரு டூமாங்கோலி ஒரு சர்வே கம்பெனியாக தான் நீங்கள் இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. அந்த சர்வேவும் உங்களுக்கு உருப்படியான பலன்களை கொடுக்குமானா கொடுக்காது. அதிமுக தாவேகா இரண்டுமே கட்சியினுடைய வளர்ச்சியில் எந்த கவனமும் செலுத்தாத, மக்களுடைய நலனில் எந்த கவனமும் செலுத்தாத, மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சி கூட செய்யாத கட்சிகளாக இருக்கிறது அப்படின்றதா விமர்சனம். இதை தாண்டி அவங்க வேலை செய்கிறாங்கன்னா வரவேற்போம், ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது கிடையாது. அதுதான் பிரச்சனை. நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு